ஹலோ குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஐஸுக்கு வந்து டெய்லி எஸ்ஐபி மூலமாக வாங்குகிற அளவு பார்த்தீங்கன்னா 3000-4000 க்ரோர்ஸுக்கு வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் போடுற எஸ்ஐபி அமௌண்ட்டு மந்த்லி வந்து ஒரு 30,000 க்ரோர்ஸ் வருது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதை வச்சுட்டு அவங்க பை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது மார்க்கெட் ஹையாக இருந்தால் கூட அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 65% ஆஃப் தட் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஷுட் புட் இட் இன் ஈக்விட்டி ஆஸ் பர் த ஃபண்ட் மேண்டேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஈக்விட்டி ஃபண்டில் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ ஈக்விட்டி ஃபண்டில் போடும்போது அவங்க 65% கட்டாயம் வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்க டெய்லி பை பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறஸ் எஃப்ஐஐஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகும்போது தான் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. மற்ற நேரத்திலலாம் டிஐஸ் எவ்வளோ தான் வாங்கினா கூட மேலே போக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஓவராக எஸ்ஐபி நம்ம வந்து போடுறதும் எக்கனாமிக்கு நல்லதா என்னன்றது அது ஒரு வேறு விஷயம். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம வந்து எஃப்டி இல்லை போஸ்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி சில ஃபிக்ஸட் இன்கம்லேயும் போட்டுட்டான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது பேங்க்குக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் நம்மளோட அமௌண்ட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கோல்டு சில்வரில் போடலான்னா கொஞ்சம் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அது அப்புறம் கொஞ்சம் டிசிஷன் எடுக்கணும். கொஞ்சம் கூல் டவுன் ஆன அப்புறம் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் அது இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி. ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டு கீழே வராத மாதிரி தெரிஞ்சால் கூட வேல்யூவேஷன்ஸ்னு வைஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு சில பர்டிகுலர் செக்டார் ஆர் ஸ்டாக்கு தான் மேலே போகுது. ஸோ அந்த ஸ்டாக்கில் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு போடுவாங்கன்னுன்றது நம்மளுக்கு 100% ஷ்யூரிட்டி கிடையாது. ஸோ அவங்க வந்து டாப் 10 ஃபண்ட்ஸில் போடுவாங்க. இல்லைன்னா அவங்களோட பேஸ்கெட் வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னா அதில் தான் ப்ரப்போர்ஷனேட்டாக வெயிட்டேஜ் படி அவங்க போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஃபேவராக இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் வந்து மெட்டல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் அவங்களால போட முடியுமா என்னன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ ஆட்டோ செக்டார் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. மாருதி